கல்யாணி என்ன எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் கல்யாணி. அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு. இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட முதல் பெண் வாரிசு. என்ன சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? யோ ஏய், ஏன்டா என்ன கத்துற? அங்க கத்து. வந்த உடனே நம்ம தலையில கை வச்சுட்டாலே. எப்ப பாரு இந்த வீட்டு பொம்பளைங்களை துரத்துறதே வேலையா வச்சிருக்கீங்கல்ல. அன்னைக்கு நான், அதுக்கப்புறம் எங்க அம்மா, இப்போ இந்த பொண்ணு. பாவம் இந்த பொண்ணு. யார் பெத்த பொண்ணு? இவ போய் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்புறீங்க. பார்த்தாலே எவ்வளவு சாந்தமா இருக்கா. என்ன இவ அவ பொண்ணையே யாருன்னு கேக்குறா? ஏமா கல்யாணி, அத நல்லா பார்த்து சொல்லு. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியல? எனக்கு தெரியாது சித்தப்பா. ஏன் உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு யாரா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. இத சொல்றதுக்கு நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவன். இன்னும் மருமக ஆகல, கழுத்துல தாலி ஏறல. அப்புறம் நீ ஏன் அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ஓ சத்தம்லாம் இனிமே இங்க கேட்க கூடாது. நான் இந்த வீட்டு பொண்ணு. எனக்கு தான் உரிமையும் அதிகாரமும் இருக்கு. வீட்டை விட்டு ஓடி போனவங்க எல்லாம் இந்த சூரிய வம்சத்து குடும்பத்தோட மகளாக முடியாது. அன்னபூர்ணி அம்மா மக செத்துட்டாங்க. மருமகனே, அத நீங்க சொல்லாதீங்க. கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்காங்களே எங்க அம்மா, அவங்க வரட்டும்.
அவங்க வந்து சொல்லட்டும் நான் அவங்க மகளா இல்லையான்னு. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நான் மட்டும் இல்ல, இந்த பொண்ணு என் கூட தான் இருப்பா. இடையில யாராவது ஏதாவது சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த கல்யாணி யாருன்னு பாப்பீங்க. சூர்யா கடவுளே. என்ன பாக்குற? என் மருமக உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பான். அதுவும் என் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட. போ, போய் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வையே, கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு ரூம் எங்கம்மா இருக்கு? மேல இருக்கு. வா போலாம். சித்தப்பா, என் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ, வந்த உடனே இவளுன்னு இவ பொட்டியை தூக்க வச்சிட்டாளே. அழாத சாம். தேங்க்ஸ்மா. என்னோட ஆசை கனவு எல்லாம் முடிஞ்சிருமோன்னு நினைச்சேன். உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டேன். ஆனா நீ எல்லாத்தையும் 1 மினிட்ல மாத்திட்ட. எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அழாத, நீ ஃபீல் பண்ணாதம்மா. லாஸ்ட் டைம் நீ பேசினத கேட்டேன், என் மனசு ஆறல. அன்னைக்கு நைட்டு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவரு நீ உடனே கிளம்பு, இந்த டைம்ல நீ அவ கூட இருன்னு சொன்னாரு. அதனால்தான் சங்கர் அண்ணன் கிட்ட கூட சொல்லாம உடனே கிளம்பி வந்துட்டேன். யார் அந்த சாமானியா ஏன் பொண்ணை விரட்டுறதுக்கு? நாம அவளை விரட்டுவோம். இவ்வளவு நாளா அந்த சாமானியாவும் அவ அம்மாவும் சேர்ந்து உனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்கல்ல, இனிமே நாம கொடுப்போம். நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத சாம். அதான் அம்மா வந்துட்டேன்ல. மா, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னல. சூர்யாவை மேரேஜ் பண்றதுக்கு அந்த சாமானியா என்ன லெவலுக்கு வேணாலும் போவான்னு இன்னைக்கு அந்த லெவலுக்கு போயிட்டேன் அம்மா. அது மட்டும் இல்லம்மா, நீலாவையும் பிளாக்மெயில் பண்ணிருக்கா. பெரிய ஃப்ராடு தனம் பண்ணிருக்கா. அதோட எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னா அவ எவ்வளவு பெரிய கேடின்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனாலதான் நீ இந்த வீட்டுல பொறுமையா இருந்த. அது எனக்கு தெரியும். அதான் அம்மா வந்துட்டேன்ல. நீ என்ன வேணாலும் பண்ணு, உன் கூட நான் இருப்பேன். அந்த சாமானியா என் குடும்பத்தை என்ன பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன். தேங்க்ஸ் மா. இந்த ரூமுக்குள்ளதான் நீயும் நானும் அம்மா பொண்ணு. வெளியில நம்ம யாருன்னு சங்கர் அண்ணனை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏமா? ரீசன் இருக்கு சாம். நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சா சூர்யா உன்னை வெறுத்துக்கிட்டே இருப்பான். அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் தூக்கி வளர்த்தவன், கண்டிப்பா அவனுக்கு புரிய வைப்பேன். இதெல்லாம் என் அம்மா வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீதான் என் பொண்ணுன்னு எல்லாருக்குமே சொல்லிடலாம். நீதான் அவங்களோட பேத்தின்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஏத்துப்பாங்க.
இந்த குடும்பத்துக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. அது அவங்களுக்கே தெரியும். நம்ம பேத்தி தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சா அவங்க மனசு மாறிடுவாங்க. அம்மா உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா எல்லாருமே உன்னை ஏத்துப்பாங்க. என்னையும் ஏத்துப்பாங்கன்னு நம்புறேன். அது வரைக்கும் வெளியில டிராமாவை கண்டினியூ பண்ணலாம். You're really great, ma. நீயும் தான் ஷாம். How is dad, ma? He's fine. இன்னைக்கு நைட்டு பேசலாம். என் பொண்ணையா டார்ச்சர் பண்ணீங்க, இருக்கு உங்களுக்கு. போலீஸே சூர்யா சார் இருக்காரா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த வீட்ல யாருன்னே தெரியாத ஒரு பொம்பளை வந்திருக்காங்கல்ல, அவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். வாங்க இன்ஸ்பெக்டர், அந்த பொம்பளை மேலதான் இருக்காங்க. பேர் கல்யாணி. சார் அந்த பொம்பளை என்ன சார் தப்பு பண்ணாங்க? அத நான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர், இந்த வீட்ல பிறந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம், அன்னபூர்ணி அம்மாவோட ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். நானும் இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட வாரிசுதான். என்ன சார், யாரோ ஒரு பொம்பளை என் வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணுது, சீக்கிரம் வாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. இவங்க என்னடானா அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணுன்னு சொல்றாங்க. மேடம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, எங்க ஃபேமிலி போட்டோ இங்க இருக்கு. இப்பயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா இதோ என் சண்முகானே இருக்காரு, அவரை கேளுங்க. என்னன்னு சொல்றீங்களா நான் யாருன்னு? ஆமா மேடம், இது என் தங்கச்சி தான். என்ன சார் நீங்க உங்க சொந்த அத்தை மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? மேடம், அதெல்லாம் எப்போ முடிஞ்ச கதை. 23 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு அராஜகம் பண்றாங்க. நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா ஒரு பொம்பளையா ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்கன்னு தான் லீகலா போலான்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். மேடம், இது கௌரவமான குடும்பம் மேடம். இவங்க தான் பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு மேடம் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? கிளம்புங்க மேடம். மேடம், யார் இந்த வீட்ல பிரச்சனை பண்ணா? எனக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. நான் என் அம்மா வீட்ல வந்து தங்கி இருக்கேன். நான் பணம் காசுல பங்கு கேட்கல, பாசத்துல தான் பங்கு கேட்கிறேன். என்ன வெளியில போக சொல்ல யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல. நீங்க கோர்ட்டு கேஸ் எங்க வேணாலும் போங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். இவங்க சொல்றதும் நியாயம் தானே சார். இவங்க இந்த வீட்டோட பொண்ணு. இவங்க திருடிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு கொலை முயற்சியாவது நடந்துச்சு. இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட பரவாயில்ல சார். இவங்க பாசத்துல பங்கு கேக்குறாங்க சார். நான் என்ன பண்ண முடியும்? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்ததுக்கெல்லாம் கேஸ் போட முடியாது சார். போட்டாலும் நிக்காது சார். இது உங்க ஃபேமிலி பிரச்சனை. இதுல நான் தலையிட முடியாது. இவங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நீங்களே பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது சார். இல்லனா தேவையில்லாம உங்க குடும்பத்தோட பேர் தான் டேமேஜ் ஆகும். வரேன் சார். எஸ்ஐ மேடம் சொன்னதை கேட்டீங்கல்ல? சட்டப்படியும் சரி, நியாயப்படியும் சரி, எனக்கு இந்த வீட்ல தங்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் இங்க தான் இருப்பேன். என்ன மருமகனே, சரிதானே? ஐயோ, என்ன அண்ணி,
இப்ப நெஞ்சு வலி பரவாயில்லையா? நெஞ்சு வலியா? நெஞ்சு வலி நெஞ்சு வலி. நெஞ்சு வலி பரவாயில்லமா? பரவாயில்ல. ஏன் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? பெரியாண்ணே டிஃபன் எடுத்து வைங்க, பசிக்குது. இதோ வா 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 வா. வீட்டுல எதனா படுத்திருந்தான், கோயில்ல படுத்த மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஐயோ அட பாவிகளா, வெள்ளிக்கிழமானா போதும் காலாங்காத்தால ரேடியோ போட்டு விட்டுறானுங்க, மனுஷனை தூங்க விட மாட்டாங்க. இவங்கள இப்படியே விடக்கூடாது. இவங்கள என்ன நீ வெள்ளிக்கிழமை அதுமா வாச தெளிச்சு கோலம் போட்டு தலை குளிச்சு சாமி கும்பிட வேணாமா? சின்ன அண்ணி தான் பண்றது இல்ல, நீங்க பக்தியா இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இப்ப நீங்களும் பண்றது இல்லையா? நான் பண்ணுவேம்மா. நேத்து ரொம்ப அசதியா, அதான் நல்லா தூங்கிட்டேன். நீ வேணா சாம் கிட்ட கேளு. ஆமாம்மா, பெரியத்த பண்ணுவாங்க. கல்யாணி, அவங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ பண்றது சரியா? சாமி கும்பிடுறது தப்பா சித்தப்பா? சாமி கும்பிடுறது தப்பு இல்லம்மா. நீ சாமி கும்பிடு, பாட்டு பாடு, என்ன வேணாலும் பண்ணு. இதையெல்லாம் கொஞ்சம் சத்தம் இல்லாம பண்ண கூடாதா? கத்தி கத்தி பேச முடியலம்மா, தொண்டை வலிக்குது. இடியட், எப்ப எதை பண்ணணும்னு தெரியாம பண்ணிக்கிட்டு. யார பார்த்து இடியட்னு சொல்ற? இவங்க யார் தெரியுமா? அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு. யார வேணா இருந்துட்டு போட்டோம், கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணும். யாருக்கு காமன் சென்ஸ் இல்ல? மரியாதையா இவங்க கிட்ட சாரி கேளு. இவ ஏன் சாரி கேட்கணும்? இவ கேக்குறதுல என்ன தப்பு? கொஞ்சமாவது காமன் சென்ஸோட நடந்துக்க வேண்டாமா? தூங்குறப்ப இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? இது வீடா இல்ல கோவிலா? இஷ்டத்துக்கு சவுண்ட் வச்சிட்டு இருக்கீங்க. இது கோவில் தான் மருமகனே, அதுல என்ன சந்தேகம்? இது என் அப்பா வாழ்ந்த வீடு, என் அம்மா வாழ்ந்துட்டு இருக்க வீடு. எனக்கு என் குடும்பம் தான் கோவில். அப்படி நினைக்கிறவங்க ஏன் இவ்ளோ சூர்யா, என்னப்பா இது காலங்காத்தால இவ்ளோ சண்டை? போங்க, அவங்க வேலையை போய் பாருங்க. என்ன லீலா அப்படி பாக்குற? இவங்க தான் உன்னோட அத்தை. வணக்கம் அத்தை. ஏய், என்னடி அங்க சிலை மாதிரி கும்பிட்டு இருக்க? உள்ள போ. அம்மா, அடுத்து என்ன பிளான்? லீலா, என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? வாமா, வந்து எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் எடுத்து வை. சரிங்க அத்தை. அண்ணி, நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, வந்து எல்லாருக்கும் லெமன் சாதம் வைங்க. அம்மா, 4 பேருக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயமா? உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? 23 வருஷமா என் அம்மா வீட்ல இருந்து பிரிஞ்சிருந்தேன். இன்னைக்கு சேர்ந்துட்டேன். அதுக்காக தான் இந்த அன்னதானம்.
அண்ணி வாங்க, யோசிக்காதீங்க.